சில்லுன்னு ஒரு காதல். நாராயணா, ஏன் இப்படி நடந்தது? நாராயணா, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் நாராயணா. தங்களின் இரு அங்கங்களான மது, கடப் வேதங்களை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். காப்பாற்றுங்கள் நாராயணா, காப்பாற்றுங்கள். ஞானத்தின் ஆதாரம் சங்கடத்தில் இருக்கிறது. என்ன ஆயிற்று தேவி? யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்களின் நாராயணருக்காகவா? அவர் சென்று விட்டார். நான் உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் நாராயணர் அங்கு உங்களுக்காக காத்திருக்கிறார். எச்சரிக்கை மதுக்கெட்டல். வார்த்தை எண்ணங்களில் அடக்கம் தேவை. நான் நாராயணனின் துணைவியாவேன். அவரோடு இருப்பவள் நான். நாராயணர் இருக்கும் வரையில் யாராலும் என்னை நெருங்க முடியாது. என்றும் உங்களை காப்பாற்ற நாராயணர் இங்கே வரமாட்டார். உங்களை விட வேதங்களை காப்பாற்றுவதுதான் முக்கியமானதாக கருதுகிறார். இந்த தவறை நான் மன்னித்து விடுகிறேன் மதுக்கெட்டம். அதை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு நேரம் அளிக்கிறேன். செல்லுங்கள். வேதத்தை அதன் உரிய இடத்தில் வைத்து விடுங்கள். நாராயணனுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் தெரியாது. அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னோடு வாருங்கள். உங்கள் முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமோ அவரிடம் உங்களை அழைத்துச் செல்கிறேன். உங்களின் கட்டளைப்படி நடப்போம் பிரபு. வேதங்களின் ஊஷிதமான இடம் புது நாராயணரிடம் உள்ளது. மது, இதுதான் சரியான இடம்.
இந்த நாராயணருக்கு இந்த லக்ஷ்மியை விட வேதம்தான் மிக மிக முக்கியமானது. நாராயணர் லக்ஷ்மியை விட்டுவிட்டு கடமையை தேர்ந்தெடுத்தார். இதிலிருந்தே அவருக்கு லக்ஷ்மி எவ்வளவு முக்கியம் என்று நீ அறிந்திருப்பாய். ஏனென்றால் அவர் அறிவார் லக்ஷ்மியை கர்மாவால் தான் அடைய முடியும் என்று. அன்பால் கிடைக்க மாட்டேன். ஆனால் இன்று அண்ணன் அயக்கிரியவரின் ஆசை நிறைவேறப் போகிறது. அதுவும் உங்களை அடைந்து. அசுரனே நில், அங்கேயே இரு. நீ லக்ஷ்மியை நோக்கி அல்ல, உன் அழிவை நோக்கி நீ வருகிறாய். காலத்தையே வென்றவன் நான். நீங்கள் என்னோடு வரவில்லை என்றால் உங்களை வற்புறுத்தி அழைத்து செல்வேன். சேஷநாகா, என் வழியை விட்டு செல், இல்லையெனில் நீ மடிந்து போவாய். வணக்கம் தாயே. இப்பொழுதுதான் நாராயணுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அவருடைய கர்மாவில் துணை நிற்பேன். அவர் இங்கே திரும்பி வரும் வரையில் என் தாயை காக்கும் பொறுப்பு என்னிடம் உள்ளது. நாராயணனே என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். தேவி லக்ஷ்மியை காப்பது என்னுடைய கர்மமாகும். ஆனால் வேதத்தை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. நாராயணனுக்கு கர்மமும் கடமையும் இரு கண்களைப் போல இரண்டுமே முக்கியம். இப்போது யாரை காப்பது, யாரை விடுவது? நமோ நாராயணாய. கத்ருவின் மகன் பக்தன் சேஷநாகனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. எழுந்திரு சேஷநாகமே. பிரபு, பல வருடங்காலத்து தவம் மற்றும் பக்திக்கு பிறகு உங்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தை பிரம்மதேவர் கொடுத்தார். அதனால் உங்களுக்கு சேவை செய்து உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். ஆனால் முகத்தில் கவலை தெரிகிறது. உங்களுடைய இந்த பக்தன் உங்க முகத்தில் உள்ள கவலையை போக்க ஏதாவது சேவைகள் செய்ய வேண்டுமா? சேவை சமர்ப்பணத்தை எதிர்பார்க்கும் சேஷநாகமே. நான் எனது அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்க தயார் பிரபு. காரணங்கள் என்னவென்று கூறுங்கள். உன்னுடைய சகோதரனால் இவ்வுலகின் சம்ருத்தியாக திகழும் தேவி லக்ஷ்மி சங்கடத்தில் உள்ளார். உலகத்தின் நியாயமான வேதமும் சங்கடத்தில் உள்ளது. உனக்கு உதவி புரிய விருப்பம் இருந்தால் உடனே செல். தேவி லக்ஷ்மிக்கு பாதுகாப்பு கொடு. அதோடு நான் அங்கு திரும்பாத வரையில் தேவி லக்ஷ்மிக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது. பிரபு, நீங்க கவலைப்படாமல் உங்கள் கடமைகளை நிறைவேற்றி வாருங்கள். நான் சேஷநாகன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன்.
இனி தேவி லக்ஷ்மி என்னுடைய பாதுகாப்பு, எனது பொறுப்பாகும். அற்புதம். இதனால்தான் உன் முழு வம்சத்தையும் முழுமையாக வெறுக்கிறேன். அனைவரும் அப்பாவிகள். இந்த அயக்ரீவரை விட்டுவிட்டு ஒரு எதிரிக்கு துணை புரிகிறீர்கள். இன்று நீ எனக்கு துணையாக நின்றிருந்தால் உலகத்தை ஆண்டிருக்கலாம்.